நம்ம எப்போவுமே பால் காய்ச்சணும் அப்படின்னா நம்ம எப்போ பார்க்கலையோ அந்த டைமில் பொங்கி அடுப்பு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க பால். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு கனமான கரண்டியை அந்த பாத்திரத்துக்கு உள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பால் வந்து பொங்கி மேலே வரவே வராதுங்க. அதே நேரத்தில் நீங்கள் கரண்டியை போட்டுட்டு ஃபுல்லாக அடுப்பை வச்சிடக்கூடாது. எப்போவுமே சிம்மில் தான் வைக்கணும். நம்ம நிறைய டைம் வந்து சிம்மில் தான் வச்சுருப்போம், ஆனாலுமே பொங்கி வந்து மேலே கீழெல்லாம் ஊற்றிக்கோங்க. அந்த அடுப்பு ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கரண்டியை உள்ளே போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா பால் வந்து அந்த பாத்திரத்தை விட்டு பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்கும். இந்த மாதிரி இன்விடேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி பிள்ளையாரெலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பிள்ளையாரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த டாலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மணிகள் எடுத்திருக்கேன். அந்த மணிகள் கூடவே ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த லேஸில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிள்ளையாருடைய ஒரு சைடை வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதாவது அந்த டாலருடைய ஒரு சைடில் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸில் நம்ம எடுத்து வச்சிருக்க மணிகளை அழகாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாங்க. ஒரே கலராகவும் கோர்த்து எடுத்துக்கலாம், அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் நீங்கள் கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த லேஸுடைய மறுமுனையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கீழே அழகாக இந்த லேஸை வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கீ செயின் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய இன்விடேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இமேஜை வச்சு நம்ம சூப்பராக வந்து அழகான ஒரு கீ செயின் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இன்விடேஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கீ செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாகவே சம்மரில் ஐஸ்கிரீம்ஸ் நிறையவே சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கப்ஸை தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அந்த ஐஸ்கிரீம் கப்பையும் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சின்ன டிப்ஸ் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கப்புக்கு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஆர்கே செல்வி, ஜீவிதா கண்ணன், சத்யா கண்ணன், அன்னபூரணி, மோஹிதா ஸ்ரீ, சக்தி, ரித்திகா, மங்கை, ஹாப்பி லைஃப், தீனதயாளன், சண்முகம், லக்ஷ்மி, இன்பா, பத்மா, ஷர்மிளா, சித்ரா, ஜெய்ஷு, சுஜி, கனகவல்லி, சோலை, ஆனந்தன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பாக்ஸை வந்து அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஐஸ்கிரீம் பாக்ஸுக்கு மேலேயும் அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணால் போதும், வேறு எந்த கம்மும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஈஸியாக வந்து ஒட்டிடலாம். அடுத்தது எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து எடுத்துக்கலாங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நான் எப்படி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும் அந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அந்த ஸ்டிக்கை அந்த கப்பில் வந்து ஒட்டிடலாங்க. பாருங்கள், ரெண்டு ஸ்டிக்கையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்டிக்குடைய மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு இன்னொரு கப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி பொசிஷன் பார்த்து நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெயில் கட்டர், குட்டி சிசரு, அதுக்கப்புறம் இயரிங்ஸு, ஏர் பேண்ட்ஸு, இந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டடி டேபிளை வச்சு அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஐஸ்கிரீம் கப்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஷாப்பிங் பேக்குடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னர்லேயும் வந்து நம்ம எல் ஷேப்பில் வந்து அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு சென்டராக இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உள்பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம பாட்டமில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாட்டம் போர்ஷனை ஃபுல்லாக வந்து தச்சு விட்டுருங்க. அடுத்தது எல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுவீங்களா, அந்த போர்ஷனை நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. லக்ஷ்மி, விஸ்வா, அன்னபூரணி, மணிகண்டன், கனகவல்லி, சோலை, ஆனந்தன், மங்கை, ஜோசப், வைஷ்ணவி,
அனிதா மதன், பத்மா, ஆர்கே செல்வி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விடுறதுக்கு நான் வந்து ஒரு அட்டை, அதாவது இன்விடேஷன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பழைய இன்விடேஷனை வந்து மடித்து உள்ளே வச்சு விட்டுருங்க. வில்க்ரோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த வில்க்ரோவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி, அதாவது 3 இடத்துலையும் இல்லை ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரியும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசி நூல் யூஸ் பண்ணி இதையுமே தச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் பேக்கில் அழகாக உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பத்மா மேடம் வந்து கேட்டிருந்தாங்க, பாய் வந்து பிஞ்சு போயிருந்தால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர், மேலும் மேலும் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அவங்களுக்காக இந்த டிப்ஸுங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த கூரை வந்து பிரிஞ்சிருக்கும் பொழுது நம்ம அந்த பாயை வந்து தூக்கி போட்டுருவோம். யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதால தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயை மேலும் மேலும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பாயை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய பிஞ்சு வந்திருக்க அந்த கோரையெல்லாம் தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இழுத்து பிடிச்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைட்டாக கிட்ட இருக்க மாதிரி, அந்த கோரைக்கு கிட்ட இருக்க மாதிரி அந்த முடியை வந்து போட்டு விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் நாட் போடுற மாதிரி அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி போடும்பொழுது உங்களுக்கு லூஸாக இருக்கக்கூடிய அந்த பாய் வந்து அந்த கார்னர்ஸில் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா கோரையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுறதால புது பாய் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு அடுத்தது இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன், அதையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிஞ்சு வந்திருக்கக்கூடிய அந்த பாயை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பாருங்கள் 2 கார்னர்லேயும் அட்டாச் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த குறைகளை நம்ம தனியாக எடுத்துடணுங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை வந்து ஒரு 4-5 கயிறு சேர்த்து வச்சு முடி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி நாட்லாம் போட்டு முடித்த பிறகு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாய். உங்களுக்கு புது பாய் மாதிரியே இருக்குங்க, பிஞ்சு போன பாய் மாதிரி இருக்கவே இருக்காது. பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெரியவங்க இருக்கிற வீட்டில் ஓகே தாங்க. பட் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் முடி போட்டு வச்சாலுமே அதை பிச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை வந்து நீங்கள் ஒரு ரிப்பன் சைஸ்க்கு வந்து கட் பண்ணால் போதும். அந்த பாயுடைய லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நார்மலாக நம்ம துணி தைப்போம் இல்லைங்களா, அந்த துணி தைக்கிற ஊசி இருந்தால் போதுங்க, அழகாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து ரன்னிங் தையல் தான் போட்டு எடுக்கிறேன். கஷ்டமான தையல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரன்னிங் தையல் மாதிரி உள்ளேயும் வெளியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி அந்த நூலை வந்து தச்சு எடுத்துக்கோங்க ஊசி யூஸ் பண்ணி. பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ அந்த கிளாத் வந்து அந்த ஓரத்தில் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நம்ம ஒரு கிளாத்தை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராத மாதிரி அந்த கிளாத்தையும் பாயையும் சேர்த்து நல்லா வந்து தச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் பிரிக்கவும் மாட்டாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு சைட் தச்சு முடிச்சுட்டேன். இதே மாதிரி மறுபக்கமும் நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற 2 பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்கிறதால அந்த பக்கம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஓப்பனாக இருக்க பக்கங்கள் இருந்தால் குழந்தைங்க வந்து அந்த கோரையை பிச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கிளாத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விடும்பொழுது அவங்களுக்கு கையில் வந்து கிடைக்காது அந்த கோரை. ஸோ பிச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, பிஞ்சும் போகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பாய் வாங்கின புதுசுலேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாய் வந்து ரொம்ப நாளைக்கு புதுசாகவே அப்படியே இருக்குங்க. பாருங்கள், நான் ஈஸியாக தச்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பாய் வந்து பிரிஞ்சு வர வாய்ப்பு இல்லவே இல்லைங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. தேவைப்படுறவங்க நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய டிஷர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த டிஷர்ட்டுடைய கை, அதுக்கப்புறம் காலர் பகுதிகளை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம காலர் பகுதி அதுக்கப்புறம் கைப்பகுதியில் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து தச்சிருப்பாங்க. அந்த மடிச்சிருக்கக்கூடிய போர்ஷனில் 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். அந்த 2 சைட்லையும் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடைச்சிருங்க. அடுத்தது பாட்டமுக்கு மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்கக்கூடிய போர்ஷனை இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ மொத்தம் 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாடா எடுத்துக்கோங்க. அந்த நாடாவை இந்த ஓப்பனை யூஸ் பண்ணி அழகாக நம்ம இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பின்னில் வந்து இந்த நாடாவை வந்து நம்ம எப்போவுமே கோப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பின்னை யூஸ் பண்ணி இந்த நாடாவை வந்து கோத்தி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு எண்டில் வந்து இந்த நாடாவை இன்செர்ட் பண்ணி மறு எண்டில் வந்து எடுத்துடலாம். டேரெக்டாக ஆப்போசிட் சைடில் 2 ஓப்பன் இருக்கும். அந்த 2 ஓப்பன்லேயுமே ஃபுல்லாகவே அப்படியே கோத்தி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம எந்த இடத்துல கோத்தமோ அதே இடத்துல இன்னொரு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனில் தான் நாடாவை வெளியே எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாடாவை இன்செர்ட் பண்ணி எடுத்த பிறகு இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக குட்டி குட்டி பில்லோஸ்லாம் போட்டு பில்லோ கவராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த நாடாவை வந்து டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக வந்து சுருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து லைட்டாக வந்து சுருக்கிட்டு நீங்கள் நாட் போட்டுட்டு அந்த நாடாவை உள்ளே தள்ளி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பில்லோஸ்க்கெல்லாம் கவராக வந்து குழந்தைங்களுடைய டிஷர்ட்ஸை வந்து அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மாவுலாம் சலிக்கும் பொழுது நம்ம என்ன தான் சலிச்சாலும் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீழே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஃபுல்லாகவே வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் காற்றுல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேஷனை யூஸ் பண்ணி நம்ம கீழே சிந்தாமல் மாவை சலிச்சிக்கலாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸை அந்த சல்லடையில் அப்படியே வந்து கவுத்து போட்டுக்கோங்க. கவுத்து போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து மாவு வந்து சலிச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சம் மாவு கூட உங்களுக்கு கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாவு சலிச்சு முடிக்கிற வரல அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக கீழே சிந்தாமல் கொட்டி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை தவிடு தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எவ்வளோ மாவாக இருந்தாலும் கீழே சிந்தாமல் சூப்பராக வந்து சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழவும் சிந்தலை காற்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கவே பறக்காது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு சலிக்கணும்னா கீழே சிந்தாமல் இந்த மாதிரி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. அப்புறம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரிலாம் சப்பாத்திலாம் உருட்டணும் அப்படின்னா அந்த பூரி கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம். கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காளான் பூத்த மாதிரி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பூரியோ சப்பாத்தியோ உருட்டுறோம் அப்படின்னா உருட்டி முடித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிளாத்தை வந்து ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆயிலால் நினச்சிட்டு அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் அந்த பூரி உருட்டுற கட்டையையும் அந்த பூரி மனையையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆயில் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வந்து ஆயில் போட வேண்டியதில்லை. லைட்டாக இருக்க மாதிரி ஆயில் போட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வைக்கும் பொழுது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காளான் பூக்காமல் இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பூரி உருட்டுற கட்டையில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பூரி உருட்டுற அந்த மணை இருக்கு இல்லைங்களா, அந்த மனையிலையுமே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கும் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், க்ளீன் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் உருட்டி முடித்ததும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த பூரி கட்டையும் அந்த பூரி மனையும் பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி பிரைட்டாக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இப்போ நம்ம சலிச்சு எடுத்தோம் இல்லைங்களா கோதுமை தவிடு, இந்த கோதுமை தவிடை எப்படி வந்து அழகாக ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை தவிடை நீங்கள் சூப்பராக வந்து உங்களுடைய வலிகளெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் இந்த கோதுமை தவிடை நீங்கள் கொட்டி விட்டுக்கோங்க. கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை தவிடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆகணும். அது வரைக்கும் இந்த கோதுமை தவிடை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கோதுமை தவிடு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு அரைச்சி கொண்டு வந்ததும் அந்த கோதுமை மாவை சலிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திப்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வேஸ்ட்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு
காட்டன் கிளாத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வறுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கர்ச்சிஃப்லையோ இல்லை வந்து காட்டன் கிளாத்லையோ மாற்றி எடுத்துக்கலாங்க. லைட்டாக வந்து கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கோதுமை தவிடு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி ஒரு குட்டி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காட்டன் கர்ச்சிஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கர்ச்சிஃபில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த கோதுமை தவிட்டை வந்து கொட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் கூட போட்டு எடுத்துக்கலாம். அப்படி ரப்பர் பேண்ட் இல்லைனா கையிலேயே கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக மூட்டை மாதிரி கட்டிட்டு கையிலேயே பிடிச்சிக்கோங்க. அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லைனா ஒரு கயிறோ ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கையில் வந்து பொறுக்கிற அளவு இருக்கணும் சூடு உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். நிறைய பேருக்கு காலில் தலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீர் கோர்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கால் வலியாலும் தலைவலியாலும் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்காம்புகள்லாம் கூட வலிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ தலையில் நீர் கோர்த்துருந்தா அந்த மாதிரி வலி வந்து ஏற்படுங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கோதுமை தவிட்டை நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் வலி இருக்கோ தலையில் அந்த இடத்துலலாம் ஒத்தனம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தலையில் பிரித்து விட்டு அந்த முடியோடைய வேர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர் காம்புகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கூலிங்களா, அந்த இடங்கள்லையும் அந்த கழுத்து நரம்புகள்லையும் நீங்கள் இந்த ஒத்தனத்தை கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு ரொம்பவே அவஸ்தைப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக குழந்தை பிறந்திருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி தலையில் வந்து நீர் கோர்த்துக்கும் பயங்கரமாக தலைவலியால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தனம் கொடுத்துட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா அந்த வேர்வை தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிங்கன்னா வலியெல்லாம் பறந்து போயிடுங்க.